கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால பொருட்களை சேகரித்து வைத்துள்ளார். அவற்றை தற்போது கண்காட்சியிலும் வைத்து காட்சிப்படுத்தியிருக்கிறார். நவீன யுகத்தில் ஆண்ட்ராய்டு போன்கள், டேப்கள், எல்இடி டிவிக்கள் என்று புது புது கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து வருகின்றன. விலை மலிவாகவும் கூட கிடைத்து விடுகின்றன. ஆனால் 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை இன்று கண்காட்சிகளில் கூட காண்பது அரிதாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜபக்குமார் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையான வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு பொருட்கள் ஆகியவற்றை சேகரித்து வைத்துள்ளார். பழமையான சைக்கிள்கள், மோட்டார் பைக்குகள், வானொலி, தபால் தலைகள், நாணயங்கள் ஆகியவற்றை இவர் சேகரித்து வைத்திருக்கிறார். காந்தி அந்த பீரியட்ல உள்ள ராட்டு, முற்காலத்து மக்கள் யூஸ் பண்ண அந்த பாட்டு கேட்கறதுக்காக அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, கிராமபோன் சொல்லி ஒரு கருவி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப உள்ள பாட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம பாட்டு போட்டு கேட்டுக்கலாம். இதெல்லாம் அவங்க வந்து நேரடியா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். இதேபோல் பல ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த தொலைபேசி, கிராமபோன், சினிமா பயாஸ்கோப், பழைய கால இசைக்கருவிகள், தட்டச்சு இயந்திரங்கள், பித்தளையால் ஆன விளக்குகள் மற்றும் அரிய வகை கலைப்பொருட்கள், ராந்தல் உள்ளிட்ட பல அரிய பொருட்களை இவர் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறார்.